மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தியில் அலை கடலென திரண்டு வந்த பக்தர்களின் விண்ணை பிளக்கும் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துடன் பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் நள்ளிரவு முதலே பாலராமரை தரிசிக்க பக்தர்கள் அயோத்தியில் குவிய தொடங்கினர். அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ராமர் கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அகலமான பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 10 வரிசைகளில் ஒருவர் பின் ஒருவராக காத்து கிடந்தனர். திருப்பதி கோவிலில் கம்பார்ட்மெண்ட்கள் அமைக்கப்பட்டு அதில் பக்தர்களை காத்திருக்க செய்வதைப் போல அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பாதையில் 3 இடங்களில் பக்தர்கள் தடுக்கப்பட்டு காத்திருப்புக்கு பின் பகுதி பகுதியாகவே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு பாதுகாவலர்கள் தடுப்புகளை திறந்ததும் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறுவதையும், சிலர் பாலராமரை தரிசிக்கும் ஆர்வத்தில் தடுப்புகள் மீது எகிரி குதித்து ஓடுவதையும் பார்த்தார் பக்தர்கள் எந்த அளவிற்கு உணர்ச்சி பெருக்கில் இருக்கின்றனர் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும். அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர் ஒருவரிடம் நமது செய்தியாளர் மைக்கை நீட்ட அதிகாலை 4 மணி முதல் வரிசையில் காத்திருப்பதாக அவர் கூறினார். அவருக்கு பின்னால் நின்றிருந்தவரோ தாம் இரவு முதலே காத்திருக்கிறேன் என கூறியதை கேட்கும்போது ராமரை தரிசிக்க வேண்டும் என்ற பக்தர்களின் ஆர்வம் திகைப்பை ஏற்படுத்தியது. நான் காலையில் 4 மணிக்கு வந்தால் அது எனக்கு முன்னாடியே ஒரு 50,000 பேருக்கு மேலே வரிசையில் இருந்தாங்க. நான் இப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க தரிசனத்துக்கு. இப்போ தான் எனக்கு இங்கேயே வர முடிஞ்சது. இன்னும் எப்படியும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். நானே 50,000 பேருக்கு பின்னால் தான் நானே நின்றுருக்கேன். இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். சுல்தான் மாடிக்கு முன்னாடியே எங்களுக்கு இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து 30 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். நேற்று ஈவினிங் தான் வந்தோம். நேற்று ஈவினிங்லேருந்து காலை நேரத்துலேருந்து 4 மணிலேருந்து காத்துருக்கிறோம். தரிசனத்துக்கு 4 மணிலேருந்து காத்துட்டு இன்னும் உங்களால போக முடியல. மனதார ராமனின் அருள் வேண்டி வழிபட்ட பக்தர்களுக்கு வயிறார உணவும் வழங்கப்பட்டது. தரிசனத்தை முடித்து வரும் பக்தர்களுக்கு கோவில் வளாகத்திலேயே சாப்பாடு, சாம்பார், மோர்குழம்பு, பூரி என சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலை போன்றே அயோத்தியிலும் வருடம் முழுக்க அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காலை 7 முதல் 11:30 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் என அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை தரப்பில் அறிவித்திருந்த நிலையில் கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டத்தால் அதிகாலை 4 மணிக்கே தொடங்கப்பட்ட தரிசனம் நாள் முழுக்க இடைவெளியின்றி தொடர்ந்தது. மேலும் அடுத்த 1 வார காலத்திற்கு நேர கட்டுப்பாடுகள் இன்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. தரிசனத்தை முடித்துக் கொண்டு பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்கு என 10 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தரிசனத்திற்கு எவ்வாறு முண்டியடித்தனரோ அதே போல பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முட்டி தள்ளி கொண்டு காணிக்கை செலுத்தினர். அதிலும் பக்தர் ஒருவர் கையில் 500 ரூபாய் பணக்கட்டை வைத்துக் கொண்டு காணிக்கை செலுத்த காத்திருந்தார். பிரதமர் மோடி ஆட்சியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலில் டிஜிட்டல் முறையில் நன்கொடை வசூலிக்க ஏற்பாடு இல்லாமல் இருக்குமா? ஜிபே, QR கோடு மூலமாக டிஜிட்டல் முறையில் நன்கொடை வழங்க சிறப்பு கவுண்டரும் அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமா, தரிசனத்திற்காக செல்லும் பக்தர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க தனி ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. முதல் முறையாக வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் பக்தர்கள் கோவிலுக்குள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர்.
VIP தரிசனத்தை முடித்துக்கொண்டு திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தனக்கு இலவசமாக வழங்கப்பட்ட பிரசாத பை குறித்தும் அதில் இருந்த பொருட்கள் குறித்தும் விளக்கி கூறினார். வெளியில வந்து எல்லாருக்குமே இந்த பை வந்து பிரசாதமா இலவசமா தர்றாங்க. ஸோ இதில் எதுவுமே அவங்க எதுவும் சார்ஜஸ் பண்ணல. இதில் வந்து எல்லாமே குழந்தை ராமரோட ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து இந்தியில இருக்கு. இது ஃபுல்லாவே இந்தியில இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது வந்து ஆஞ்சநேயர் ராமரோடது. இது ஆமா, அதுவும் இருக்கு. ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி புக்ஸுங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு டவல் இருக்கு. இந்த டவல் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் படம் போட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டிபன் பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து லட்டு போட்டிருக்காங்க. இது காலண்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அதுல அதனுடைய ராமர் கோவிலோடைய அச்சடிக்கப்பட்ட காலண்டர் இங்க இருக்கு. இந்த பையும் கொடுத்திருக்காங்க. இதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. ராமனை தரிசித்ததன் மூலமாக தனது பிறவி பயனை அடைந்து விட்டதாக முகமெல்லாம் பூரிப்புடன் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பக்தை ஒருவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அயோத்தியில் குவிந்திருந்த அனைத்து பக்தர்களிடம் உணர்வாய் இருந்தது. லைஃப் டைம்ல நம்ம பிறந்ததுக்கு ஒரு புண்ணியம் வேணும், நம்ம பிறந்ததோட பலனை அனுபவிக்கணும்னா இன்னைக்கு ராமரை நாங்க சேவிச்சதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ராமரோட பெருமையை பாடுறதுக்கே எனக்கு முடியல. அவரை பார்த்த உடனே எனக்கு அறியாத கண்ல இருந்து தண்ணி, இந்த ஜென்மம் எடுத்ததுக்குரிய பலனை நான் கண்டுட்டேன். அந்த மாதிரி இருக்கு எனக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.